ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நம்மளுடைய பயணங்களெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயணங்கள் முடிவதில்லைன்ற தலைப்பில் போட்டுட்ருக்கோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்க மீட்டெடுக்கிறோம். சாவி நல்லா போகக்கூடியவங்களை விதை நல்லா மாற்றுறோம். இந்த கலியுகத்தில் விதை நெல்லுகளை சேகரிக்கக்கூடிய முக்கிய வேலைகள் ரொம்ப விரைவாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. தன்னை மேம்படுத்தி மோட்சத்துக்கு தயார் செய்து கொண்டு காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை, அவங்களுக்கு அந்த மோட்சங்களை நம்ம வழங்குகிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் தானே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த கருவியை இயக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் அவற்றையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஒருவருக்கு பார்வையால் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். பெற்றுக்கொண்டவர், ஆமாம், நீங்கள் என்னைய பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது, நான் அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் உணர்றார். கொடுக்குறவனும் வாங்குறவனும் இந்த உணர்வு தன்மைகளை பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த மதவாதிகளால் நம்மளை வெறும் வார்த்தைகளால் மாற்றிவிட முடியும்? அப்போ இந்த உணர்வுத்தன்மையை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் விதைக்கிறதுக்கு நம்ம சில ப்ராக்டிஸ்களையும் சரி, சில தீட்சை முறைகளையும் வழங்கிக்கிட்டே வரணும். அப்போ தான் எந்த மதவாதியும் மற்ற ஒரு மனிதனை அவனுடைய மதத்துக்கு இழுக்க முடியாது. ஏன்னா இந்த உணர்வு தளத்தில் அவன் உணர்ந்தது, அவன் அனுபவித்தது தான் அங்கே ஊண்டி நிற்கும். எனவே இந்த உணர்வு தளத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும். அதற்காக ஓடி ஓடி உழைக்கணும். அந்த உழைப்பு தான் இந்த பயணங்கள் முடிவதில்லையில் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்ருக்கோம். இப்போ திருவாரூரில் இருக்கேன், நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்புறேன். இப்படி நம்மளுக்கு மெசேஜ் வர வர அங்கங்கே போய் அவைகளெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.